செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. வணக்கம் எனது அருமை அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளே, இன்றும் கூட நாம் அதிமுக்கிய 20 வினாக்கள் டிஎன்பிஎஸ்சி சார்ந்த வினாக்களை பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், நேரத்தை வீணடிக்காமல் முதல் வினாவிற்குள் சென்று விடலாம். முதல் வினா, தமிழ்நாட்டின் முக்கிய இயற்கை வளம் எது? தமிழ்நாட்டின் முக்கிய இயற்கை வளம் லிக்னைட். அடுத்த வினா, ஜேவிபி குழு எதனுடன் தொடர்புடையது? ஜேவிபி குழு எதனுடன் தொடர்புடையது? மொழிவாரி மாநிலங்களை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஜேவிபி குழு. அடுத்த வினா, ஈரவை சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்களை கண்டறிக. ஈரவை சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்கள் இதற்கு 1, 3, 4, அதாவது தெலுங்கானா, பீகார், கர்நாடகா. தெலுங்கானா, பீகார், கர்நாடகா. எனவே 1, 2, 1, 3, 4. 1, 3, 4. அதே போல நீங்கள் கோடிங் சீட்டிலே ஷேட் செய்யும் போது மிக கவனத்தோடு ஷேட் செய்ய வேண்டும். நாம் ஒன்று பார்த்திருப்போம், அங்கு ஷேட் செய்யும் போது ஏதோ தவறுகள் விட்டு விடுவோம். எனவே ஷேட் செய்யும் போது நீங்கள் மிக மிக கவனத்துடன் ஏவா, பியா, சியா, டியா எதில் ஷேட் செய்ய வேண்டுமோ அதிலே மிக கவனத்துடன் ஷேட் செய்ய வேண்டும். இதை பொறுத்தவரை ஆப்ஷன் சி 1, 3, 4 மட்டும் என்பது சரியான விடை. நான்காவது வினா உங்கள் திரையில, இந்திய அரசியலமைப்பால் உருவாக்கியவர்கள் அடிப்படை கடமைகள் என்ற கருத்தியலை எதிலிருந்து பெற்றனர்? அடிப்படை கடமைகள் அமெரிக்க அரசியலமைப்பு. அடுத்த வினா, முகவுரையும் இந்திய அரசமைப்பின் ஒரு பகுதி என உச்ச நீதிமன்றம் எந்த வழக்கில் பிரகடனப்படுத்தியது? முகவுரையும் இந்திய அரசின் ஒரு பகுதி என உச்ச நீதிமன்றம் கேசவானந்தி பாரதி வழக்கில் பிரகடனப்படுத்தியது. கேசவானந்த பாரதி வழக்கு. முகவுரையும் இந்திய அரசமைப்பின் ஒரு பகுதி என உச்ச நீதிமன்றம் கேசவானந்தி பாரதி வழக்கில் தான் பிரகடனப்படுத்தியது. ஆறாவது வினா, சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் என்று விவரித்த வரலாற்று அறிஞர் யார்? சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் என்று விவரித்த வரலாற்று அறிஞர் V.A. ஸ்மித். அடுத்த வினா, அலாவுதீன் கில்ஜியோடு சமகாலத்தவர் தொடர்புடைய தவறான பொருத்தங்களை தேர்வு செய்ய வேண்டும். பாருங்கள், இடதுபுறத்திலே ராமச்சந்திர தேவா, பிரதாபர்த தேவா, 3ஆம் வீர பல்லாளா, வீரபாண்டியன், ரவிவர்மன், பானு தேவா என்றும் வலதுபுறத்திலே வாராங்கல், தேவகிரி, துவாரசமுத்திரம், மதுரை, கொல்லம், ஒரிசா என்று இருக்கிறது. இதில் தவறான பொருத்தங்கள் என்று பார்த்தோமே ஆனால் 1 மற்றும் 2 தவறானவை. 1, 2 தவறானவை. அடுத்த வினா, இந்தியாவில் பின்வரும் எந்த மாகாணத்தில் நிலத்தடி நீர்வளம் அதிகமாக உள்ளது? செனோசாயிக் படிவு நிலத்தடி நீர்வள மாகாணம். 9வது வினா, இந்திய பருவக்காற்று 5 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவற்றுள் பருவகாலத்தின் போது குறைந்த மழை மற்றும் குளிர்காலத்தின் போது அதிக மழையும் போன்ற நிபந்தனைகள் டேஸ் வகையான காலநிலைக்கு பொருந்தும். இந்திய பருவக்காற்று 5 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவற்றுள் பருவகாலத்தின் போது குறைந்த மழை மற்றும் குளிர்காலத்தின் போது அதிக மழையும் போன்ற நிபந்தனைகள் தமிழ்நாடு கடற்கரை வகையான காலநிலைக்கு பொருந்தும். ஆப்ஷன் பி. அடுத்த வினா உங்கள் திரையிலே, சமீபத்தில் கர்நாடகாவில் கண்டுபிடிக்கப்பட்ட லெப்டஸ்தீரியா சாளுக்கியா எந்த இனத்தை சார்ந்தது? சமீபத்தில் கர்நாடகாவில் கண்டுபிடிக்கப்பட்ட லெப்டஸ்தீரியா சாளுக்கியா எந்த இனத்தை சார்ந்தது? முள்ளந்தண்டு மட்டி ஈரால். முள்ளந்தண்டு மட்டி ஈரால். 11வது வினா, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்பேஸ் UPI அமைப்பின் கட்டண முறையை ஏற்றுக்கொண்ட முதல் ஐரோப்பிய நாடு எது? UPI என்று குறிப்பிடுகிறோம் இல்லையா, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்பேஸ் அமைப்பின் கட்டண முறையை ஏற்றுக்கொண்ட முதல் ஐரோப்பிய நாடு பிரான்ஸ். அடுத்த வினா, கீழ்கண்ட வாக்கியத்தை வாசிக்க சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இந்தியாவில்
இந்தியாவின் G20 தலைமையானது ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் எனும் கருத்தால் அமைக்கப்பட்டிருக்கிறது. 2. இந்த கருத்தானது இந்திய அரசியலமைப்பு முன்னுரையின் விழுமியங்களை பிரதிபலிக்கிறது. 3. G20 நாடுகள் கோவிட்-19 தாக்கத்தின் மீது கவனம் செலுத்தவில்லை. 4. இந்தியாவின் தலைமையானது இருதரப்பு முறையினை சீர்திருத்துவதாகும். இவ்வாறாக அந்த கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றில் சரியானது எது? சரியான விடையைத்தான் நாம் தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். இதை பொறுத்தவரை 1, 2 சரி. அதாவது இந்தியாவில் G20 தலைமையானது ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் எனும் கருத்தால் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தானது இந்திய அரசியலமைப்பு முன்னுரையின் விழுமியங்களை பிரதிபலிக்கிறது என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் 1 மற்றும் 2 எங்கே இருக்கிறது? இதற்கு விடை 1 மற்றும் 2 ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. அடுத்த வினா 13வது வினா 120 வோல்ட் மின் சுற்றுடன் இணைக்கப்படும் போது ஒரு மின்சார வறுசட்டி 12 ஆம்பியர் மின்சாரத்தை உள்ளிழுக்கிறது. அப்போது வறுசட்டியில் மின் தடையானது 10 ஓம். 10 ஓம். 120ஐ 12ஆல் வகுத்தால் முடிந்துவிடும் இல்லையா? 10 ஓம். சரி, அடுத்த வினா ஒரு மரத்துண்டு தண்ணீரில் மிதக்கும். அதனை ஆல்கஹாலில் போடும் பொழுது என்ன நடக்கும்? ஒரு மரத்துண்டு தண்ணீரில் மிதக்கும். அதனை ஆல்கஹாலில் போடும் பொழுது என்ன நடக்கும்? 14வது வினாவாக உங்கள் திரையிலே ஒரு மரத்துண்டு தண்ணீரில் மிதக்கும். அதனை ஆல்கஹாலில் போடும்போது மூழ்கும். 15வது வினா உங்கள் திரையிலே அண்மையில் டிசம்பர் 2023 நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவுக்கான உலக கூட்டமைப்பு மாநாடு நடைபெற்ற இடம் எது? அண்மையில் டிசம்பர் 2023 நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவுக்கான உலக கூட்டமைப்பு மாநாடு நடைபெற்ற இடம் புதுடெல்லி. புதுடெல்லி என்பது சரியான விடை. 16வது வினா மருதநில நந்தா விளக்கம் என சிறப்பிக்க பெறும் சிற்றிலக்கிய வகை எது? மருதநில நந்தா விளக்கம் என சிறப்பிக்க பெறும் சிற்றிலக்கிய வகை பள்ளு. மருதநில நந்தா விளக்கம் என சிறப்பிக்க பெறும் சிற்றிலக்கிய வகை பள்ளு. அடுத்த வினா யாருடைய சொற்றொடர் என்பதை சரியாக அறிந்திடுக. பழங்களை அதிகம் கொண்டுள்ள மரங்களை சுற்றிலும் பறவைகள் பறந்து வருவது போல நான் மிகவும் பெரிய கரிகாலன் அரண்மனைக்கு சென்றேன் என்று குறிப்பிட்டவர் யார்? பழங்களை அதிகம் கொண்டுள்ள மரங்களை சுற்றிலும் பறவைகள் பறந்து வருவது போல நான் மிகவும் பெரிய கரிகாலனின் அரண்மனை அவைக்கு சென்றேன். இந்த கூற்றை சொன்னது யார்? யாருக்கு பொருத்தமாக இருக்கும் இந்த சொற்றொடர்? முடத்தாம கண்ணியார். முடத்தாம கண்ணியார் தான் இவ்வாறு கூறியிருப்பார். அடுத்த வினா உங்கள் திரையில நெஞ்சாற்றுப்படை என்னும் வேறு பெயர் கொண்ட 10 பாட்டு நூல் எது? நெஞ்சாற்றுப்படை என்னும் வேறு பெயர் கொண்ட 10 பாட்டு நூல் எது? நெஞ்சாற்றுப்படை என்ற பெயர் கொண்ட 10 பாட்டு நூல் முல்லைப்பாட்டு. அடுத்த வினா உங்கள் திரையில உத்திரமேரூர் கல்வெட்டுக்கள் தெரிவிப்பவை. கிராம நிர்வாகம், எழுதப்பட்ட அரசியலமைப்பு, முழுமையான தேர்தல், பராந்தகனின் நிர்வாகம் என இவை அனைத்துமே சரியானவைதான். கிராம நிர்வாகம், எழுதப்பட்ட அரசியலமைப்பு, முழுமையான தேர்தல் முறை, பரந்தாகனின் நிர்வாகம். மீண்டும் பாருங்கள், கிராம நிர்வாகம், எழுதப்பட்ட அரசியலமைப்பு, முழுமையான தேர்தல் முறை, பரந்தாகனின் நிர்வாகம். எனவே இவை அனைத்துமே மேற்கூறிய அனைத்தும் என்பது இதற்கு சரியான விடை. இன்றைய 20 வினாவின் தொகுப்பினுடைய இறுதி வினா இடதுபுறத்திலே பாக்சைட், ஜிப்சம், இரும்பு, சுண்ணாம்புக்கல் என்றும் வலதுபுறத்திலே சேலம், சேர்வராயன் மலை, கோயம்புத்தூர், திருச்சி என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை சரியாக பொருத்துங்கள், பார்ப்போம். இன்றைய அந்த அதிமுக்கிய 20 வினாவின் இறுதி வினாவும் இதுதான். அதுபோல ஒரு அன்பு வேண்டுகோள், இதுவரை நமது மெம்பர்ஷிப் எடுக்காதவர்கள் 89 ரூபாயிலிருந்து
கிங் சில்வர் மெம்பர்ஷிப் கிடைக்கிறது. எனவே மெம்பர்ஷிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அந்த தேர்வுகளையும் நீங்கள் எழுதி பார்த்துக் கொள்ளலாம். ஏற்கனவே லைவ் டெஸ்ட் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த டெஸ்டினுடைய சீரியஸாக அனைத்தையுமே நமது அந்த வீடியோ செக்ஷனிலே இருக்கிறது. லைவிலே நீங்கள் லைவ் என்பதை கிளிக் செய்து அந்த வீடியோக்கள் எல்லாம் இருக்கிறது. அதை நீங்கள் பார்த்து பயனடைந்து கொள்ளலாம். எனவே மிக விரைவாக 89 ரூபாய் மட்டுமே கிங் சில்வர் பேக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை எனக்கு இன்னும் அதிகமாக வேண்டும் என்றால் நீங்கள் கிங் கோல்டு, கிங் பிளாட்டினம் என்ற வகைகளை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், பயன்படுத்தியும் கொள்ளலாம். சரி, இந்த வினாவிற்கு விடையை பார்க்கலாம். இதற்கு விடை பாக்சைட் சேர்வராயன் மலை, ஜிப்சம் திருச்சி, இரும்பு சேலம், சுண்ணாம்புக்கல் கோயம்புத்தூர். மீண்டும் ஒரு முறை பார்த்து கொள்ளலாம். பாக்சைட் சேர்வராயன் மலை, ஜிப்சம் திருச்சிராப்பள்ளி, இரும்பு சேலம், சுண்ணாம்புக்கல் கோயம்புத்தூர். எனவே இதற்கு விடை ஆப்ஷன் ஏ. இந்த 20 வினாக்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்று செல்கிறேன். மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.